சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் சுகந்தி. நான் பிறப்பால் ஆர்சி, படித்து முடித்த உடனே சிஎஸ்ஏ ஆகிட்டேன். ஏன்னா அம்மா சிஎஸ்ஏ, அப்பா ஆர்சி. அந்த ரோமன் கத்தோலிக்க அந்த ஒரு இதில் தான் எல்லாமே இருந்தது. பல வருடங்கள் கழித்து நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டேன். பண்ணியாதான் என்னுடைய கணவர் இப்போ சமீபமாக அவர் மறித்து விட்டார். சொத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. வீட்டில் பயங்கர பிரச்சனை. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம். அதனால் எனக்கு என்ன பண்ண தெரியும், எப்பவும் ஆண்டவரோட அதை நிறைய தெரியாட்டா கூட அதை உணர ஆரம்பித்தேன். ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். ஒரு 15 வயசில் ஒரு தியான கிளாஸில் அமளிய ஸ்கூலில் இருக்கும்போது சாமியார் கேட்டார். அந்த 3 நாள் அப்படியே தியானம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்து கிறிஸ்டின்ஸு திருமணத்தை பற்றி. அப்போ உங்கள் பிள்ளைகள் வந்து எப்படி எந்த மதமாக இருக்கும்னு பின்னால் உணர்ந்தேன். அந்த 15 வயசில் நான் தேவனை நேசிக்க ஆரம்பித்தவா. இன்னை வரைக்கும் நான் விடலை. நிறைய கஷ்டத்தில் கூட அதாவது நான் என்ன சொல்வேன்னா, வேதனையின் மத்தியில் வேதோம்பேன். லைக் ஜீசஸ் இன் பெயின். அவர் எவ்வளோ வேதனையோட பண்ணால் அவர் ரொம்ப நேசித்து கடைசியில் என் குடும்பத்தில் பல பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுது அபிஷேகம் கிடச்சிது. ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த சபை எனக்கு தெரியும். ஆனால் இந்த சபையை பற்றிங்கிற அம்மாலாம் சொல்ல சேசில் இருக்கிறதுனால இந்த அல்லேலியாலாம் சொல்கிறதில்ல. இந்த அபிஷேகம்னா நான் நம்புறதில்ல. காலம் கண்டுச்சு ஜாக்கி சுசரபவ ஷஃபர பஜஜா சாமோ கிகவரா ஜாக்கா கியாமலபி சுசரபா ஓயிசி ஜேகஹோ ராஜா கபபே ஜிவாலா காரபா ஹரோசி சரபா கஹஹௌஜி ககாவாரி ஜுஜிதே பேரஜஜா ஷலமமி மேரபாய் ஜிகஹோ அரபாய் அரபோ சீனமாமய ரபயவா. சீனா மேலின அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஷாலமோமி மீது சமாதானம் உண்டாவதாக. ஷாலை மே மலைப்பொழிவின் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கேட்பேன், மலைப்பொழிவின் பிரசங்கத்தில் என்ன நீங்கள் பார்க்கலையான்னு கேட்பேன். ஆவியானவர் சிரிப்பார். இப்போ கூட பாஸ்டர் வந்து என்ன ஒரு முயலாமை அப்படிங்களா அதை முதலே என்கிட்ட சொல்லிட்டார். முயலும் ஆமையும் கதையை பற்றி. ஒரு மனுஷன் முயலணும். வேகமாக போயிட்டேன், துரிதமான ஆரம்பம் சிதறித்தான் போகும். அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணத்தில் முடியும். வேகமாக போய் என்ன செஞ்சுது, டயர்டாகி போச்சு. மெதுவாக போய் ஆமை என்னது ஜெயிச்சுது. முயலில் தான் முடிச்சிருக்கலாம். ஆனால் முயல் ஆமை இல்லை, முயலாமை. முயலணும். சூறாவளியாக அடிக்கக்கூடாது, தென்றலாக வீசணும். சூறாவளிக்கும் தென்றலுக்கும் ஒரு போட்டி வந்தது. ஒரு குரங்கு ஒரு மரத்தில் இருந்தது. நான் பெரியவனா நீ பெரியவனா? சூறாவளி நான் தான் பெரியவன். தென்றல் பார்க்கலான்னுது. பயங்கர காற்று கட்டியாக பிடிச்சிக்கிட்டு எது அந்த குரங்கு. அதுக்கு பயம். உடனே தென்றல் என்ன செஞ்சது, மென்மையாக வீசிச்சு. குரங்கு தூங்கி கீழே விழுந்துட்டு. இதில் யார் ஜெயிச்சா? தென்றல் தான் ஜெயிச்சது. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் சூறாவளி மாதிரி இருக்கக்கூடாது, மெதுவாக இருக்கணும். ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிறீர்களா? உயர்ந்த அடைக்கலம். பாஸ்டரின் குரல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் தலையை அசைச்சிட்டு கால்பட்டு எனக்கு உணர்வி நாவில் அறிந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு பிடிக்கும், தேவனுக்கு பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் பல விஷயத்த பிரதர்கிட்ட சொல்லியிருக்கேன். இவர் என்ன செய்ய போகிறா ஊழிய பாதை வந்து சாதாரண கிடையாது. ஆனால் நம்மளால் முடியும். 4 இடத்துக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், முடித்தோம். அது இல்லை ஊழியம். நம்ம வீட்டுக்கு 4 பேர் வராங்களா, ஒரே ஒரு வார்த்தை இயேசு என்ற நாமம் போதும். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஊழியம் பிடிக்கும். என்னோடய சம்பந்தார் வீட்டில் தான் ப்ரேயர்லாம் வைப்போம். ஜாஸ்தி பிரசங்கம் பண்ண தெரியாது. படி அவர் நேசிக்க சொல்லி தந்தார். நிறைய இடத்துல சில பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏசாயா 6:8. எனக்காக யார் போவா? அவர் கேள்வியோடு இருக்கும்போது அந்த கேள்வி எனக்கு பிடிக்கும்.
அப்போ உன்னத உயரமான இடத்துல இருக்க தேவனை வந்து ஏசாயா தீர்க்கன் பார்க்காரு. அவர் கண்களில் ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை, ஒரு அங்கலாய்ப்பு. உடனே தன்னை அர்ப்பணிக்கிறார். பாவம் மன்னிப்பை கேட்டவர். நான் போவேன். இன்றைக்கி நம்ம யாராவது அப்படி சொல்லுவோமா? நான் சொல்லுவேன். என் தகப்பனுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நிறைய வெளிப்பாடு. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லுவார். பிரதர் என்ன பேசணுன்னு என்கிட்ட சொல்லுவார். அவர் நிறைய சாட்சியை பகிர்ந்துக்கிட்டேன். வெளித்தோற்றம் இல்லை. என் ஆத்துமாவில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னை வரைக்கும் பாரம், ஆத்துமா பாரம். அதே சமயத்தில் நேசர் என்னோட இருக்கார். அப்படி நேசிக்கணும் அவரை, அந்த அளவுக்கு நேசிக்கணும். அந்த நேசத்தை ரொம்ப விரும்புவார். என் நேசகுமாரத்தியே, என் நேசகுமாரத்தியே, சீயோனின் குமாரத்தியம்பார். அந்த ஆறுதல் எனக்கு போதும். விடிய விடிய ஒழுங்காக தூங்க விட மாட்டார். நான் சொல்லுவேன், இஸ்ரவேலை காக்க உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை. அது ஏன்பா என்ன தூங்க விட மாட்டேங்கிங்க? மகனுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ், ஓசூரில் இருக்கேன். அங்கே தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டம். அங்கே அழுதுகிட்டே இருப்பேன். ஆனாலும் தேவனுடைய நம்பிக்கை என்னோட கே மேஜ் ஜரபா கை செஃபரபே ஷெல்றார். எதுக்கு மாளணும்? சூஜ ஜர ஷலஃபரஜ காக்கா காரமமை சாபு வியர் ஷாலமை வியர் அஃபோரபி காவலகா கீரமமி சரபா சி ஜரஹாஓ சரபா ஷலமாமா. யாருக்காவது இந்த அனுபவம் உண்டா? யார் குடும்பத்தில் ஒரு வேதனையான சம்பவம் உண்டா? நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் பேசுகிறார். ஜீமாங்க ஜரஃபோ ஜிக்க காரபவி ஷலமோ சரபா. சமாதானம் உண்டாவதாக. சபையார் அனைவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு தான். இந்த சபை பெருகணும். இந்த சபை பெருகணும். 1000 பிரச்சனைகள் வரலாம், நாம் அதை விடவே கூடாது. தேவனை நம்பினா அவர் நடத்துவார். அவர் கரம் நம்ம கூட இருக்கணும். ஆமாம், முழங்கால் போட்டு ஜெபிச்சாதான் ஜெபமா? பலிப்படுத்தல் நம்ம பார்ப்போம், அது நம்ம சிந்தை வேறு பக்கமாக இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, முழங்கால் போடாமலே ஜெபிக்கிறாளே. நின்று ஜெபிப்போம், ஆனால் நம்முடைய ஆத்துமா அங்கே இருக்கும். ஏசாயா மாதிரி இந்த பலிப்படுத்தல் உன்ன உயரமான தேவனை தரிசிக்க. அதுதான் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் இல்லை. அவரை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் வார்த்தை போதும், விருட்சமாகும், கனியை கொடுக்கும். கனிவான அன்பை அவர்கிட்ட காமிச்சோம்னா, என் வாழ்க்கையில் இப்போ அப்படி தான் இருந்தேன். அநேக வெளிப்பாடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேசியா வந்துட்டானா, எக்கால தூதர் சேராபீன்கள் வந்தாங்க. நான் புரியவே இல்லை, பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பைபிளில். நான் வந்துட்டேம்மா. அப்புறம் ஒரு போனோம் லாஸ்ட் மந்த்து மேலே மகன் வீட்டில் வந்து அறை. அதில் எப்போ பார்த்தாலும் திங்கக்கிழமை 120 பேருக்கு பரிசுத்தவாவி அந்த எண்ணம் வரும். அப்போ அந்த பரிசுத்தவான்கள் எல்லாராவது எனக்கு ஆவிகள் பிரித்தெடுக்கும் வரம் உண்டு. எஸ் எஸ் எஸ். அவங்க என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கே கண்ணை மூடுதேன். ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour இருந்தது. ரெயின்போ மாதிரி. ரொம்ப நேரம் கழித்து பார்க்க, யோவான் 1, ஆதியில் வார்த்தை இருந்த வார்த்தை தேவனோட வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் மாம்சமாகி மனுஷன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்பினார். அவர் ஒளியாக இருந்தார். அந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறுச்சு. பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், என்னோடய ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோம்பாரு. ஆட்டுப்பா அப்படிமே 47 46 45 44 43. என்னப்பா ஃபோன் நம்பர்? யோசித்து பார்த்தேன். புதிய ஏற்பாடில் 4வது யோவான் இல்லையா? அந்த யோவானில் கம்ப்ளீட்டாக அவரோட அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். இதுதான் ஃபோன் நம்பர். எனக்கு குடும்பமானவரை எல்லாத்திட்டையும் வந்து நான் அதை பகிர்ந்துக்கிட்ட சாட்சியாக. சின்ன வயசில் இந்த சபை எனக்கு தெரியும். இதில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு டீச்சராக இருந்தாங்க. 1வது வகுப்பு 3வது வகுப்பு 5வது வகுப்பெல்லாம் எடுத்தாங்க. பெருசாக நினச்சிக்கிடலை. ஏற்கனவே சிஎஸ்ஐக்காரங்க சில சபைகள் பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு எல்லாமே பிடிக்கும். என்னுடைய தேவை வந்து வார்த்தை மட்டும்தான். அப்படி தான் அறிஞ்சேன். ஆர்சியை யாருக்குமே பிடிக்காதுமா. ஆனால் மாதா டிவியில் தான் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். நமக்கு தேவை வார்த்தை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மருமக தான் எனக்கு அருமைப்படுத்தி வச்சா. இப்போ அவர் பாட்டு படிக்கலை, என் ஆவிக்குள்ளே அவர் அழகா நல்லா வாரா. இந்த கானம் என்னுடைய கானம். அப்போ என்கிட்ட கேட்காரு, இந்த பாட்டின் குரலை இவ்வளவு கேட்டு சந்தோஷப்படுதிய, என்னுடைய குரல் எப்படி இருக்குன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மலைப்பொழிவின் வந்து ஒரு நாள் அதிகாலையில் அவர் எனக்கு அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு 2 வரியை பேசினார். அதுந்து போன அந்த மாதிரி ஒரு குரல் என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. பிரதர் சொன்னாங்க, எப்படி குரலாக இருக்கும்? நான் அனுபவித்தேன்.
அப்புறம் அவர் அதை சொல்லவே இல்லை. அந்த இன்னைக்கு சொன்னார், என் குரல் எப்படி இருக்குன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு. ஒவ்வொருத்தட்டையும் அவர் குரல் இருக்குது. எனக்கு பிரதரோட குரல் ரொம்ப, எனக்கு அவர் அங்கேருந்து வரையிலையே என்ன அருமையான ஒரு குரல்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதை இயேசுவே வந்து ரசித்தாருன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர். அப்போ இந்த சபை வளர்ச்சிக்கு அவருடைய கரம் என்னமா இருக்கும். நாம் முயலணும், முயலாமல் மாதிரி இருக்கக்கூடாது, முயலணும். தென்றலாக வீசணும். புயலாக போயிட்டு 8 இடத்துக்கு போயிட்டு எனக்கு அப்படி அது வேண்டவே வேண்டாம். சின்ன அவருடைய நாமத்தை பற்றி, நான் பக்கத்தில் இந்துக்கள் யார, நான் வந்து அங்கே ஆந்திராக்காரங்க அப்படி இப்படி இருக்கல, சின்ன சின்ன விஷயத்த ஒரு கதை மாதிரி ஞானமான கதைகளை சொல்லுவேன். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு அது ஒரு கதை சொல்லுவேன். வீரத்தை இந்த புயல் கதையை சொல்லுவேன். உழைச்சி சாப்பிட்டா கர்ப்பம், உட்காந்து சாப்பிட்டா தர்மம். அன்னைக்கு ஆதியாமத்தில் இவர் ஆதாம் வந்து உழைக்கலைன்னா நம்ம இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா. நான் கம்பேர் பண்ணிடுவேன் அந்த கதையை. உண்மைதான். பெரியவங்க எல்லோரும் நம்ம நிறைய சொத்தை சேர்த்து வச்சுருவாங்க, நாம் அதை வச்சுட்டு அருமையாக சாப்பிடுவோம், உழைக்க மாட்டோம். உழைத்து சாப்பிட்டால் கர்மம், உட்காந்து சாப்பிட்டால் தர்மம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட சொத்து எங்கள் வீட்டில் இருக்குது. பிரிக்கிறது ஆண்டவராக தான் இருக்குது. நான் சொல்லுவேன், காணான பிரித்தது போல் என் குடும்பத்துக்கு பிரிச்சுட்டாங்க. எனக்கு இனிமேல் ஒன்றுமே தேவையில்லை. என் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நிறைய கஷ்டம் குடும்பத்தில், பெரிய குடும்பம் இல்லையா, எதிர்பாராமல் அட்டாக்ல இறந்து போனாங்க. அதனால் எனக்கு சர்ச்சுக்கு வர நாளைக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு, நாளைக்கு போகணும். அதுக்குள்ளே என்ன சாட்சி இது பண்ணணும். பிரதர் கேட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் வரணும், எல்லோரும் சபையை வந்து ஒரு தூணாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். நேசித்தாதான், வார்த்தையை நேசிக்கணும். நமக்குள்ளே வந்துடுவார். நமக்குள்ளே வந்தான்னா நம்ம அவரை பார்ப்போம், அவர் பிரசன்னத்தை உணர்வோம், அவர் யாருன்னு தெரியணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய காரியம். அங்கே போனால் இங்கே போனால் இங்கே போன தேவையே கிடையாது. இருக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே பெண்கள் வந்து ஊழியத்தை என்னால் முடியலையா அப்படியெல்லாம் வேண்டாம். முடியும், அவரால் முடியும். அவரை நேசித்தா முடியும். ஆத்மநேசரை வாலிப பிள்ளைகளை ஆத்மநேசரை ஏற்றிட்டா அவர் என்ன தேவையோ அதை கொண்டு வருவார். அதுதான் என்னுடைய அனுபவம். வெளிப்பாடுகள் தந்துட்டார், நிறைய விஷயங்கள் பரிமாறிக்கிட்டார். நிறைய சொன்னால் நிறையா காணாது. இது இனிமேல் எப்போ வருவேன்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் என் குடும்பத்துக்காகவும் என் மக்களுக்காகவும் எப்போவுமே நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணும். நான் இருந்தால் இல்லாட்டாலும் பிரதர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய சாட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஷாலாமை சசரபோ கா ஹோ ஜஜகா ஹோ ரீ ஜஜாவை கா மாரி ஜஜகா கியா மாரா ஜகஃபோ சரப யாரே மோவரா பாக்கோ காணாமல் தியங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே. எஸ், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் இல்லை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். தேங்க்யூ. என் அருமையான சாட்சியாக இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல. 7 வயசில் இந்த சபை தெரியும், 70க்கு மேலே என்னை வந்து ஒரு சாட்சியாக நிற்க வச்சார். எனக்கு அது போதும். இந்த சபையார் எல்லாத்துக்கும், இந்த விசுவாசிகள் அத்தனை இருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்க.
என் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். வந்தோமா போனோமாங்கிறது கிடையவே கிடையாது. பிரசன்னத்தை உணர்ந்து பலிபீடத்தை நோக்கும் பொழுது அவரை நீங்கள் பார்க்கணும். ஏசாயா பார்த்தான், உன்னதம் உயரமான தேவனை தரிசிக்கும் பொழுது அவரோட கண்களில் ஆதங்கத்தை பார்த்தான், வேதனையை பார்த்தான். எனக்காக என்னன்னா என்னை பற்றி சொல்லணும், நமக்காகனா இயேசுவின் பிறப்பை சொல்லணும். அதான் எனக்காக, நமக்காக யார், நான் போகிறேன். அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வரணும். அந்த அர்ப்பணிப்பு வருமா? நமக்கு கட்டாயம் வரணும். தேவனை நேசிங்க. தேவனுடைய கரம் எப்போ உங்களோட இருக்கும். இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டதற்கு சந்தோஷப்படுத்த பிரதருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.